அப்போ ஆஃபில் லீவ் விட்டாச்சானா நான் வந்து ஆயா வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். என்னை இட்டுட்டு போயேன்பா. என்னது ஆஃபர் லீவுக்கு ஆயா வீட்டுக்கிட்டு போனோம்? ஒழுங்கா வீட்டில் இருங்க. என்ன ஆயா வீட்டுக்கு இட்டு போங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நாங்கள் என்ன பண்ணுவேன்? செம போர் அடிக்குதுப்பா. ஏங்க மௌலி அழுகுது? அம்மா லீவுக்கு ஆயா வீட்டுக்கு இட்டு போக சொன்னம்மா. அப்பா இட்டுட்டு போக மாட்டாருமா. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. என்னங்க அவங்க ஆயா வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு பர்மிஷன் கேட்டால் சரின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ வந்து அனுப்ப மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இல்லைம்மா வந்து கொனையா இருக்கட்டும் போய் தான் நான் சொன்னேன். உனக்கு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தான் நான் சொன்னேன். மொத்தத்தில் நீங்கள் 2 பேரும் ஆயா வீட்டுக்கு என்ன அனுப்ப போகிறதுல ஏங்க நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் தங்கிட்டு வரேங்க. அதுக்கு என்ன, நீ போய் தாராளமாக தங்கிட்டு வா. உன் சாப்பாடுலேருந்து 2 நாள் எனக்கு ஃப்ரீ. என்னது? ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா சொன்னேன். எப்படி 2 நாள் ஃப்ரீ ஆகலாம்? உன்னை போகும்போது இட்டுட்டு போவேன். நான் அங்கே போய் நான் சமைச்சு தான் தருவேன். அதை நீங்கள் தான் சாப்பிட்ணும். அதான் உங்கள் தலைவிதி. அம்மா அப்படி நம்ம ஆயா வீட்டுக்கு போகிறோம் மாமா. ஆமாம் மொழி இன்னைக்கு சாயந்தரமே போகிறோம். நீ போய் பேக் பண்ணு போ. ஐ சாரி, நான் போய் பேக் பண்ண போகிறேன். ஆயா வீட்டுக்கு போகிறோம். எங்கள் கார்காரனுக்கு ஃபோன் பண்ணுங்க. கரெக்டாக 4 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடணும். நான் போய் இட்லி சுட்டு ரெடி பண்ணி வச்சிடுறேன். சரிம்மா, நான் கார்கனுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுமா. எங்கேயோ ஒரு நாள் நிம்மதியாக வீட்டில் தங்கலாம் பார்த்தா எதுவும் விடாது போல நம்மள. இந்த காருக்காரனுக்கு ஃபோன் பண்ணால் சீக்கிரம் வரானா என்ன ஆளுங்கான அட்ரஸிங்க ஆனால் ஏங்க கார் வந்துச்சாங்க? இன்னும் வரலாமா? அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க நான் இட்லி சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 2 பேக் ஒரு கேரியலுங்க. அம்மா மௌலி எங்க? இதோ வராப்பு. அம்மா நான் ரெடி ஆகி பேக்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களாம்மா? சாப்பாடு செஞ்சுட்டீங்களாம்மா? ரெடி ஆயிடுச்சுமா. காருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ரெடியாக இருக்குமா? ஏமா கார் வந்து பாருமா. மதி எல்லா திங்ஸும் போய் எடுத்துட்டு வா. அப்பா இதான் காரோட டிக்கியா? ஆமாம்மா, இதம்மா காரோட டிக்கி. இதில் தான் நம்ம வந்து பேகு எல்லாமே வச்சு எடுத்துன்னு போக போகிறோம். ஏன் கேரையில் சாப்பாடு இருக்குங்க. பத்திரமா ஆட்டாத்துக்குள்ள தான் வைங்க. என்னங்க இதான் நம்ம பேகு. அவளி போய் உன் பேக் எடுத்துட்டு வா. மரம் மாரி நிற்கிற. இந்தாங்கம்மா என்னோட பேகு. டிக்கியை மூடிடலாமா? போகலாமா? கிளம்பிடலாமா? இருங்க ஐயரை போய் கேட்டு வரேன். நீ ஏன் போய் ஐயரை கேட்குற? நம்ம உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போகிறோம். சீக்கிரம் கிளம்பியா ஆப்பிரியா மண்டையா? அதுனா அனிதா மட்டும் அவங்க ஃப்ரெண்ட் இட்டுட்டு வரலாம். நான் என் ஃப்ரெண்ட் இட்டுட்டு வரக்கூடாதா? போகிறவில்ல அந்த உச்சி பிடிமி அந்த வரகா அப்படியும் வராங்க. அவங்க பிக்கப் பண்ணிட்டு போகலாமா? நான் என் ஃப்ரெண்டை இட்டுட்டு வந்தால் உனக்கு என்ன? மழை ஜாலியாக இருக்கு மழை உங்கள் ஆயா வீட்டுக்கு பார்த்துக்கு. ஆமாம் உச்சி பிடிமி சூப்பராக எங்கள் ஆயா வீட்டில் வயல்வெளி இருக்கும். புளியா மரம் மாங்காய் மரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தெரியுமா? டேய் அறக்கறடி உனக்கு வந்து நான் பொறி உண்டாங்க வாங்கி தரேன். பொறி உண்டையா? அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது. வண்டி எங்கேயா நிறுத்துங்கப்பா. தீனி முட்டை எப்போ பார்த்து தின்றதுலே இருக்கிறா. நம்ம வெளியே லாங் ட்ராவல் தானே வந்தோம். கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லை. தின்றதுலே இருமொழி அங்கே ஒரு மகளா வருது. நாங்கள் நிறுத்துறேன். அங்கே நின்று சாப்பிட்டு போயிடலாம். சரிங்கப்பா சீக்கிரம் நிறுத்துப்பா. பசிக்குதுப்பா. மவளி அக்கா நம்ம சாப்பிட போறோம்மா. உங்க வீட்டில் என்ன சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாங்க? சிக்கன் மட்டனா? தின்றது ஓசி திணி. இதில் வேற சிக்கன் மட்டன் வேணுமா உனக்கு? ஆரக்கரண்டி. ஏய் எல்லாம் சீக்கிரம் இறங்க. எனக்கு பசி எடுக்குது. சீக்கிரம் இறங்க. சுமதி அந்த கேரியில் எடுத்துட்டு வா. உள்ள போய் சாப்பிடலாம். என்னது உள்ளையா? பார்த்தாவே பேய் பங்களா மாதிரி இருக்கு. இதில் வேற உள்ள வேற உட்காந்து சாப்பிடணுமா? ஆமாம் உள்ளதான் உட்காந்து சாப்பிட்டோம். வெளியில் உட்காந்து சாப்பிடுவாங்க. வாடா ஆரக்கரண்டி. அக்கா இந்த பங்களா பார்த்தாவே பேய் பங்களா மாதிரி இருக்கா. எனக்கு பயமா இருக்குதுக்கா. டேய் அறக்கா அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல பங்களா தான். ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு வாடா. மௌலி எனக்கு உற்சாகத்து மௌலி. சத்தனை இட்டுட்டு போயா மௌலி. உனக்கு வேற ஒரு கூட பேனை வருமே. எப்போ நீ என்ன நிம்மதியாக சாப்பிட்டுக்க. ஸ்கூலுக்கு போனால் அங்கே சாப்பிட வர மாட்டேன். இங்கே வந்தால் இங்கேயும் சாப்பிட வர மாட்டேன். சே போ உச்சி குடுமி. என் முடியும் எவ்வளோ பெரிய கேரல்டா. அதிகமாக சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். எப்போ பாரு சாப்பாடு ரப்பா இருப்பா போல. அக்கா நான் சொன்னால அந்த வீட்டுல பேய் இருக்கு. நம்ம வேலை யாருமே. இப்ப பாருங்க பேய் தான் சத்தம் போடுதுன்னு நினைக்கிறேன். போச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு பாருங்க.
ஐயோ நான் ஸ்கூலுக்கு போகணுமே. நானே வருவேன், உங்களை சாப்பிட போற நான் வருவேனே. ஆமாம்மா பாருமா, மேலே பேய் இருக்குமா, பயமா இருக்குதுமா. நானே இந்த பங்களால 150 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ யார் இந்த டைம்ல வரத்துக்கு? 150 வருஷமா வசிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா ஒரு நாள் கூட மாட குத்த மாதிரி தெரியலையே. என்னையே கேக்குறேன் நீனு? முதல்ல நீ வீட்டை விட்டு வெளில போ. நான் எதுக்கு போனோம்? பங்களா தந்தது நாங்க வந்தோம். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். சாப்பிட்டு நான் கிளம்ப போறேன். அதுவரை நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ இரு. நீ என்னையே மிரட்டுறியா? கேரள என்ன இருக்கு? சாப்பாடா இருக்கு, கூட நான் சாப்பிட. எனக்கு பசிக்குது, 150 வருஷமா நான் சாப்பிடவே இல்லை. இந்த கேரள் என்னது? உனக்குலாம் சாப்பாடு கொடுக்க முடியாது. நீ என்ன போய் வாங்கி சாப்பிட்டு போ. நீ என்னையே மிரட்டுறியா? இது பொண்ணு இப்போ வச்சுக்கிறேன். இப்ப கேரையில கொடுக்க போறியா இல்லையா? நான் கொடுக்க மாட்டேன். அதை நான் எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும். பஸ் நான் கொடுக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன். நான் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க போறேன். பாய். வருவேன், கேரில் கொண்டு வருவேன், அது சாப்பாடு நானே சாப்பிட்டு போறேன். பாய் பசங்களா. அப்பாடி 150 வருஷமா சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு தான் ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு. சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு என்னது நான்வெஜ் ஐட்டமா இருக்கும் பார்த்தா வெறும் சோறு சப்பாத்தி டாலா வச்சிருக்காங்க. ஐயோ இது எப்படி சாப்பிட்றது நான்? ஸோ கடவுளே, இதுக்கு அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டோன்னா சரி, கிடைச்ச வட்டி லாபம். சாப்பிட்டு முடிப்போம். ஏய் பேய் எங்க இருக்க? என் சாப்பாடு எடுத்து போயிட்டே. நீ எங்க இருக்க? ஐயோ அந்த பாப்பா இங்கேயும் வருது. இந்த சாப்பாடை சாப்பிடலாம் பார்த்தா அதுவும் விட மாட்டேங்குது. சரி, வேற எங்கேயும் எடுத்து போயிட்டு நம்ம சாப்பிடுவோம். சே, இந்த பேய் இங்க இருக்கும் பார்த்தா இங்கேயும் காணோம். ஐயோ ரொம்ப பசிக்குது. கடைசியா அந்த பொண்ணு என்ன பாத்ரூம்ல வச்சு சாப்பிட வச்சுட்டு போயிரு. ஐயோ சரி, பசிக்கு ருசி அறியா சாப்பிட்ருவோம். சரி, வாயில வைப்போம். ஐயோ இது சாப்பாடு இது. சே, இது எப்படிலாம் சாப்பிட்றோம்? இந்த சாப்பாட்டுக்கு வேற அந்த பொண்ணு வேற போட்டியா அங்கேயும் தேடிட்டு இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கு அவங்க தலையில கொட்டிடணும். அம்மா அந்த பேய் எங்க பார்த்து தேடி பார்த்து கிடைக்கவே இல்லைப்பா. எனக்கு வேற பசிக்குதுமா. பாப்பா உங்க வீட்டில் யார் தான் சமைப்பா? பாப்பா எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க. உங்கள் அம்மா தலையிலே கொட்டு. இதெல்லாம் ஒரு சாப்பாடு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்க. சே மௌலி, என் சாப்பாடை குறை சொல்லிட்டது அது பேய். நாலு அடி அடி. டிஷ்யூ. ஐயோ என்ன அடிக்கிறாங்களே. ஓ டிஷ்யூ. ஐயோ திருப்பி திருப்பி அடிக்கிறாங்களே. ஐயோ நான் அந்த வீட்டை விட்டே போயிட்டேன். தயவு செய்து என்னை விட்டுடுங்க.